மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள், அந்த மாற்றங்களுக்கு என்ன காரணம்? எல்லாவற்றுக்கும் மேலாக ஏன் நாம் ஒருவரை ஒருவர் வெறுக்கின்றோம்? இதற்கான பதில் இதுவரை கிடைத்துள்ளதா? இதன் காரணமாகவே உலகில் பல இடங்களில் யுத்தங்களும் போர்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் நாம் ஒரு கணம் உட்கார்ந்து சிந்திக்கக்கூடாது? பிரச்சனைக்கு என்ன காரணம்? ஒருவரை ஒருவர் வெறுப்பதனால் ஏற்படுகின்றது பலன் என்ன? ஒருவரை ஒருவர் வெறுப்பதன் காரணமாக ஏற்படுகின்ற நன்மைதான் என்ன? ஒரு நாளாவது சிந்தித்து பார்த்திருக்கின்றீர்களா? உலகில் பல நாடுகளில் இன்று யுத்தமும் போரும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இதற்கான மாற்று வழி என்ன? இதற்கு என்ன பிரச்சனை? இதற்கு என்ன காரணம் என்று ஒரு கணம் சிந்தித்து பாருங்களேன். Why do we hate each other? Why? What is the reason? அண்மையிலே நான் ஒரு பெண்ணின் பேச்சை கேட்டேன். அதை கேட்டபோது எனக்கு மனதுக்குள் ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அந்த பெண் கூறிய விடயம் என்ன தெரியுமா? தான் காசாவில் 8 வயது வரை வளர்ந்ததாகவும் அங்கே இருக்கின்ற பள்ளிவாசல்களிலே இருக்கின்ற சுவாமிமார் அவர்கள் யாரை கொல்ல வேண்டும், யாரோடு வாழ வேண்டும் என்பதை பற்றி அதிகமாக பேசுவார்கள். எனவே ஜூஸை கொல்ல வேண்டும் என்ற ஒரு பேச்சு பள்ளிவாசலிலே நடக்கின்றது. அதற்கு பிறகு 8 வயதுக்கு பிறகு தான் அமெரிக்காவுக்கு வந்ததாகவும் 16 வயது வரையும் தான் அமெரிக்காவில் வாழ்ந்ததாகவும் அமெரிக்காவில் இருக்கும்போது தனக்கு ஒரு ஆசை வந்ததாகவும் ஒரு கோயிலுக்குள் சென்றதாகவும் அங்கே இருக்கிற சுவாமி எல்லோருக்காகவும் மன்றாடுகிறாராம். அங்கே சர்ச்சில் இருக்கிற சுவாமி கூட எல்லாருக்காகவும் மன்றாடுகிறார். எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அப்படி இருக்கும்போது ஏன் நாம் ஒருவரை வெறுத்து கொண்டு யுத்தத்துக்கும் சண்டைக்கும் கொலைக்கும் ஆளாக வேண்டும் என்று இந்த சிறுமி கேட்கின்றார். இவருக்கு இப்பொழுது 16 வயது. தான் முதிர்ந்து விட்டதாகவும் தனக்கு விஷயம் தெரிகிறது என்பதற்காகவும் நான் புரிந்து கொண்ட விதயம் மனிதருக்கு ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதன் மூலம்தான் எதையும் வெற்றி காண முடியும் என்று அவர் கூறுகின்றார். இது உண்மை. ஒருவரை ஒருவர் புரிந்து ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துங்கள். ஒரு நாளும் மனதுக்குள் விரோதத்தை உருவாக்கி கொள்ளாதீர்கள். இந்த விரோதம் உங்களை அழித்துவிடும்.